மந்த்லி கிராசரி அப்டேட் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, மினிமலிஸ்ட் வெர்ஷனா நீங்கள் மந்த்லி கிராசரிலாம் எப்படி வாங்குவீங்கன்னு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல, சாப்பாடு விஷயத்துலலாம் கண்டிப்பாக நான் மினிமலிஸ்ட் கிடையவே கிடையாது. பட் நான் இதுதான் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் உண்மையே. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து நான் என்னெல்லாம் சமைக்க கற்றுக்கிறனோ அதெல்லாம் தான் நான் வந்து வாங்குவேன். என்னோட மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா, டெய்லி என்னோட ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் வந்து மேட்ச் ஆகணும். ஸோ மெயினாக வந்து நான் எதில் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் எக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ என்னோட கிராசரிஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். சரி, ஓகே, வாங்க என்னெல்லாம் வாங்கியிருக்கேன், ஏன் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சோயா பாக்கெட் சொல்லலாம். ஸோ போன டைம் வந்து நான் 2 பெரிய சோயா பாக்கெட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மினி சோயா சங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, இந்த டைம் இது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். ஸோ சோயா இருக்கு இல்லைங்களா, ஸோ பயங்கரமான ப்ரோட்டீன் ரிச் சோர்ஸில் வந்து சோயா வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரோட்டீன், எக்கு, அதுக்கப்புறம் சோயா, எக்கு, வேற எதுனா பல்சஸ், அந்த மாதிரி விஷயங்களை வந்து டெய்லியுமே ஃபுட்டில் சாப்பிட்டுக்கணும். அப்போ தான் வந்து மசில்ஸ்லாம் ரிப்பேர் ஆகும். ஸோ போஸ்ட் ப்ரெக்னன்சி டைம்லையும் சரி, இல்லை யாருக்காக இருந்தாலுமே சரி, அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சேன். டாக்டருமே வந்து ப்ரோட்டீன் ரிச் டயட் எடுத்தாதாமா உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்கள் பாடிக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால சோயாலாம் வந்து இப்போ ரெகுலராக வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போன டைம் வாங்கி வந்து ஒரு 4 டைம் வந்து செஞ்சேன். இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோட்டீனுக்காக. இது ரொம்பவும் ஈஸிங்க. சும்மா வந்து 2-3 மசாலா, உப்பு மசாலா அந்த மாதிரி மட்டும் போட்டு அப்படியே சங்க்ஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு நாள் கூட குருமா கூட வைக்கலாம். பட் ஸ்டில் நான் வந்து மோஸ்ட்லி சோயா சங்க்ஸ் மாதிரி வந்து சாப்பிடுவேன். ஸோ அதுக்காக வந்து 2 பாக்கெட் சோயா வந்து வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போனால் தயவு செஞ்சு சாரி. பிகாஸ் அப்படிதான் ஒவ்வொரு இதுக்கும் வந்து நான் ஏன் இதை வாங்கியிருக்கேன்னு சொல்லி எனக்கு அதை ஷார்ட்டாக சொல்ல தெரியல, அதனால தான். அண்ட் பருப்பு வகைகளில் பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டலில் வந்து நிறைய இருக்குது. ஸோ ப்ரோட்டீன், அதனால் வந்து ஊற வச்சு அதை சும்மா வேக வச்சு பாயில் பண்ணி சாப்பிட்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைட் பண்ணியிருந்தனால இது கொஞ்சம் நிறையவே வாங்கியிருக்கேன். ஸோ கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், வெள்ளை சுண்டல், இது கருப்பு சுண்டல், இது ரெண்டுமே வந்து ரொம்ப மேண்டேட்டரி. அண்ட் அவள் வந்து என்னோட அம்மாவுக்கு ரொம்ப நல்லா செய்ய தெரியும். லைக் அவள் புட்டு அந்த மாதிரிலாம் அடிக்கடி செய்வாங்க. பட் அது ஸ்நாக்ஸாக எனக்கு ஏற்றுக்க முடியுது, என்னவோ தெரில. போகான்னு ஒரு டிஷ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கர்நாடகாலலாம் ஃபேமஸாக இருக்கும்ல போகா. எனக்கு தெரியல, தமிழ்நாட்டில் நான் அவ்வளோவா சாப்பிட்டது இல்லைங்க. போகா வந்துட்டு பேரே வந்துட்டு சம்வாட் அந்த கர்நாடகன் பேருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் அந்த டிஷ்ஷை நான் ட்ரை பண்ணி எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ரொம்ப மொக்கையாக வந்தது அந்த போகா. அதனாலேயே வந்து எனக்கு போகாவே செய்ய வரல. பட் ஸ்டில் ஒரு நாளாவது போகா செஞ்சு அப்படியே பழகலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ கிரவுண்ட்நட்டும் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருக்கேன். ஏன்னா அதுவுமே வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படிங்கிறனால. அண்ட் பச்சைப்பயிர் வந்து எனக்கு ரொம்ப நல்லா செய்ய தெரியுங்க, ரொம்ப ஈஸி. அதாவது பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, க்ரீன் கலரில், அது ரொம்ப ஈஸி எனக்கு செய்கிறது. அதனால வந்து அது வந்து வாங்கியிருக்கேன். ஓ மை காட், சாரி, இது வந்து உளுந்து. இது சமையலுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம்ல, அதனால அது வாங்கியிருக்கேன். பாசிப்பயிர் வந்து அதுவும் அங்கே இருக்காது, அது நான் அடிக்கடி செய்வேங்க. அது சும்மா குக்கரில் வேக வச்சுட்டு அப்படியே வந்து தாளிச்சாலே போதும் இல்லையா, ரொம்ப ஈஸி டூல. அதனால வந்துட்டு அது மந்த்லி கண்டிப்பாக வந்து வாங்கிடுவேன். ஒரு ஆல்ரெடி வாங்கினதே கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கிறது தான் அப்படியே என்ன இவ்வளோதான் இருக்குன்னு சொல்லி நினைக்க வேணாம். ஆல்ரெடி வாங்கினது கொஞ்சம் இருக்கும், அதோட கொஞ்சம் ரீஸ்டாக்கிங் மாதிரி தான் இது. அப்படியே இது தீரவே தீராது, அப்படியே வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு, எல்லாத்துலேயும் நான் கடலைப்பருப்பு போடுவேன். இந்த கடலைப்பருப்பு இருக்குல்ல, அது எல்லாத்துலேயுமே போடுவேன். பொரியல் போட்டால் போடுவேன், இல்லைனா ஆக்சுவலி உருண்டை குழம்புன்னு செய்வாங்க, அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. ஆனால் எல்லாத்துலேயுமே நான் வந்து போடுவேன். சட்னி பண்ணால் அதில் போடுவேன், பீர்க்கங்காய் சட்னி பண்ணால் போடுவேன், எல்லா சட்னிலையுமே போடுவேன், தக்காளி சட்னியில் கூட போடுவேன். ஸோ அதனால வந்து அந்த பருப்பு நிறையவே வந்து வாங்குவேன். அண்ட் கடலைப்பருப்பு தேங்காய் சட்னி வந்து எனக்கு செய்யறதுக்கே பிடிக்காது. மேக்ஸிமம் ரொம்ப ஈஸி, பட் ஸ்டில் எனக்கு தேங்காய் சட்னியாக சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு எனக்கு அது செய்யவே பிடிக்காது. பட் ஸ்டில் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த கடலைப்பருப்பும் வந்து வாங்குவேன். இது வந்து பொட்டுக்கடலை பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது. ஸோ மெயினாக வந்து இது வந்து லாங் லாஸ்டிங்காக வரும். இது ஆல்ரெடி இதில் இருக்கிற எல்லா பேக்கெட்ஸில் இருக்கிறதும் ஆல்ரெடி இருக்குது. பட் இன்னுமே வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டு வரும் அப்படின்றனால இதை மட்டும் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து என்னோட பெரிய கண்டெய்னர்ஸ், ஒரு 4 கண்டெய்னர்ஸ் வாங்கினேன் இல்லையா. ஸோ என்னோட கிச்சன் டோர் இருக்கட்டும், மற்ற வீடியோஸ்லேயும் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து அப்படியே போட்டு வச்சிருவேன். வேறு எதுலேயும் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறது கிடையாது, வேறு கண்டெய்னர்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ மேக்ஸிமம் வந்து அப்படியே யூஸ் ஆயிரும். ஒன்றும் ரொம்ப நாள்லாம் இருக்க போகிறதில்ல, கம்மி குவான்டிட்டி அப்படின்றனால கடைசியாக கொஞ்சம் வேணால் இருக்கும். லாஸ்ட் மந்தோடது கொஞ்சம் இருக்கும், அதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிடுவேன். அதை அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு இந்த கவர்ஸ் அப்படியே வந்து வச்சுப்பேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ மெயின்டைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட்டட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம்
ஸோ அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்ஸ் பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். நான் வந்து சோக்டு ஓட்ஸ் வந்து எனக்கு எப்போனா நான் மட்டும்தான் வந்துட்டு என்னோட வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சமைப்பேன். சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி ஐ மீன் லைக் ஒரு சின்ன வயசுனா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்தது நானே செய்கிறது. ஸோ அப்போல்லாம் கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டு போவேன். மேரேஜுக்கு முன்னாடி லேட்டாக எழுந்துட்டு ஆஃபீஸ் போவேன், அப்படி இல்லைன்னா வெளியில் போவேன், காலேஜ் போவேன் அப்படின்னா இதுதான் வந்து நான் வந்து செஞ்சு சாப்பிடுவேன். அது ரொம்ப நாளாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு விட்டுட்டேன். இப்போ ஆல்ரெடி இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கிறனால சரி ஓகே திருப்பி வந்து அந்த ஓட்ஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக வாங்கல, ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே நான் வந்து ஓட்ஸே சாப்பிடல. ஸோ இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த வரமிளகாய் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் வந்து வேறு வெளியில் போய் வாங்கணும், இப்போ சுத்தமாக தீந்து போச்சுன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். இல்லைன்னா எனக்கு சாதாரண மளிகை கடையில் வாங்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னமோ அதில் தான் எனக்கு ஒரு ஃபீல் வருது, மிளகான்ற ஃபீலே அதில் தான் வருது. அது ஏன்னு தெரில. இது வந்து பேக்கெட்டில் இருக்கிற மிளகா வந்து எனக்கு பெருசாக டேஸ்ட்டும் சரி ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இல்லாத மாதிரி இருக்குது, காரமும் இல்லாத மாதிரி இருக்குது. காஷ்மீரியும் அப்படி தான் இருக்குது, நார்மலும் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு விருப்பம் இல்லை, பட் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லலாம். அண்ட் இந்த டைம் வந்து இந்த மாதிரி பாஸ்தா நூடுல்ஸ் இதெல்லாம் நான் வாங்கவே மாட்டேங்க. இதெல்லாம் என்னோட ஹஸ்பண்டோட ஒர்க்கு. இந்த மாதிரி கண்டென்ஸ்டு மில்க் பவுடரு, அதுக்கப்புறம் சோயா சாஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து வாங்குவாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஹி யூஸ் டு குக். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் வந்து செய்வாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க தான் அந்த பாஸ்தா வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு டீ தூள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எத்தனை பேர் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இது வந்து ஏவிடியோட டீ தூளுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 80 ருபீஸோ 79 தான் வந்தது. இதுவுமே இது 250 கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன், 250 200 கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன். பட் 100 கிராம்ஸ் ஆஃப் 3 ரோசஸ் பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ். இதுவுமே வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க. அது 100 கிராம்ஸே பார்த்தேன்னா உனக்கு 90 ருபீஸ். இது அதை விட அதிகமான குவான்டிட்டி, பட் ப்ரைஸும் வந்து 10 ரூபாய் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து இது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து இந்த மாதிரி பிராண்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் சில ஹையர் எண்ட் பிராண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட பேக்கேஜிங் ஆகட்டும், அவங்களோட பிராண்டுக்காகவே வந்து அவங்க ப்ரைஸை கொஞ்சம் எக்ஸஸாக வந்து வைப்பாங்க. பட் ஆனால் மற்ற பிராண்ட்ஸோட டேஸ்ட் வந்து சிமிலராக தான் இருக்கும். மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப மட்டமான குவாலிட்டியும் நம்ம போல, ஒரு மீடியம் குவாலிட்டி தான். ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்போவுமே 3 ரோசஸ் தான் வாங்குவோம். பட் இந்த டைம் இது வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, குவான்டிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி அங்கேயே நின்று ஒரு 5 மினிட்ஸ் பேசி சரி ஓகேன்னு சொல்லி வாங்கியிருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் கம்மிங் டு தட் உப்மா கேட்டகரி, எனக்கு உப்மாவே பிடிக்காதுங்க. ஒரு காமெடி இருக்குல்ல, உப்மாவில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதுவே அதை சமைச்சுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு இல்லையா ஹாட் ஸ்டாரில், அதில் வந்து இந்த காமெடி வந்ததுலேருந்து எனக்கு இந்த உப்மா பார்த்தா அதுதான் வந்து எனக்கு தோணும். எனக்கு உப்மா செய்யவே பிடிக்காது. கிச்சடி வந்து பண்ணலாம், மேபி லைக் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணலாம், ஈஸியாகவும் பண்ணிடலாம். இப்போ தான் நான் கற்றுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா ரொம்ப தண்ணி அதிகமாகிடும், சில டைம் ரொம்ப தண்ணி வந்து கம்மியாயிடும். ஸோ இப்போ தான் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா என்ன ஒரு 7 to 8 கப்ஸ் வரும். ஸோ 8 மார்னிங்ஸ் ஆர் 8 டின்னர்ஸ் எதுக்காவது ஒன்று மேட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே உப்புமா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ராகி சேமியா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அடிக்கடி நான் பண்ணுவேன். ஸோ அதனால் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே வாங்கியிருக்கேன். சொல்லப்போனால் இதுக்கும் மேலே இன்னும் நிறையா வாங்குவேன், அவ்வளோதான். அண்ட் சால்ட் பார்த்தீங்க அப்படின்னா தூள் உப்பு தாங்க எனக்கு பிடிக்கும். பட் என் ஹஸ்பண்ட் இல்லை, தூள் உப்பில் நிறைய கெமிக்கல் இருக்குது, அதெல்லாம் வேண்டாம், நீ வந்து கல்லுப்பு வாங்கி அதை அரைச்சி யூஸ் பண்ணி, இப்போ வரையும் நான் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். கல்லுப்பு வாங்கி அரைச்சி தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தூளுப்பே வேண்டான்னு சொல்கிறாங்க. யாராவது தெரிஞ்சால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், அதில் ஏதாவது கெமிக்கல் இருக்கா, இல்லை தூளுப்பே டைரெக்டாக வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த சீரகம், அரிசி, பருப்பு அதிலலாம் எல்லாமே இருக்கும். பட் ரெகுலராக வந்து இந்த 3 தான் வாங்குவோம். வெந்தயம் அண்ட் சீரகம் அண்ட் கடுகு மட்டும்தான் ரெகுலராக நான் வந்து வாங்குவேன். அண்ட் வெந்தயம் வந்து நான் சமையல் ஆட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் தெரியாமல் போட்டாலும் கசப்பு அதிகமாயிரும். எப்போ தான் போடுவேன், கொஞ்சம் தான் போடுவேன். மற்றபடி எல்லாத்தையும் எப்படி காலி பண்ணுவேன்னா டெய்லி தண்ணியில் ஊற வச்சே சாப்பிட்ருவேன். ஸோ கூலிங் பர்பஸ் அப்படின்றனால. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வயசுலலாம் ஹேர் பேக்கில் கூட ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த கடலை மாவு போடுறது அதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்லி எனக்கே தோணி ஏதோ நான் பண்ணுறது விட்டுட்டேன். இந்த ஹேர் மாஸ்க் போடுறது அதெல்லாம் விட்டுட்டேன். பட் முன்னாடி எல்லாம் அது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதை வாயில் போட்டு சாப்பிட்றதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன், ஊற வச்சு அப்படியே சாப்பிட்றதுக்கு கூலிங் அப்படின்றனால.
அப்படின்றனால. அண்ட் இது வந்து டிட்டர்ஜென்ட்டு. ஸோ எங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு 2 பேக்கெட் போதும். ஆல்ரெடி ஒரு பேக்கெட் இருக்கனால ஒரு பேக்கெட் வந்து ரீஃபில்க்காக நாங்கள் வாங்கியிருக்கோம். ஐ மீன் லைக் வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு. ஸோ தட்ஸ் இட். இந்த பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் கம்மிங் டு தட் ஒன் ப்ரஷ் அண்ட் பேபி வைப்ஸ் பார்த்தேங்க. இந்த ட்ரிக் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதாவது பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பில் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட்டுக்கு அதோட ப்ரைஸில் பாதி தான் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து 70 rupees தான் வந்தது. யூஸ்வலி நாங்கள் பேபி வைப்ஸ் வாங்குவோம். அது டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் தான் வாங்கிட்டு இருக்கோம். யூஸ்வலி ஒரே மெடிக்கல் ஷாப்பில் வாங்கும்போது ஒரே பிராண்ட் வாங்கிட்டு இருந்தோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் டைமாக வந்து 70 rupees வந்து வாங்கியிருக்கேன். 72 வைப்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதோட எம்ஆர்பி பாருங்களேன். வாவ், 155 rupees ஆமா. பட் ஆனால் இதை வந்து 70 rupeesக்கு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து வேறு வேறு சிட்டிஸ்க்கு போய் இண்டிவிஜுவலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 155 போட்டுருவாங்க. பட் இதை நான் வந்து 70 rupeesக்கு வாங்கியிருக்கேன். திஸ் இஸ் ஹவ் த மார்க்கெட் ஒர்க்ஸ். ஸோ எதை எங்கே வாங்கணும்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியமான டிப் போல் இருக்குது. அண்ட் சோப்பில் வந்து எனக்குலாம் வந்து சோப் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் வந்து வாங்கலை. இது வந்து என் ஹஸ்பண்ட்க்கு புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்காங்க. எப்போவுமே ஹீஸ் அ லைஃப் பாய் தான். எப்போயுமே லைஃப் பாய் தான் சின்ன வயசுலேருந்து. கேட்டால் எனக்குலாம் ஒன்றுமே தேவையில்ல, லைஃப் பாய் எனக்கு போதும், நான் பயங்கர அழகு அப்படிம்பாங்க. ஸோ இப்போ தான் புதுசாக டெட்டால் வாங்கியிருக்காங்க. இது வந்து பேபிக்கு. ஆக்சுவலி ஹிமாலயாஸ் வந்து வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கரெக்ட், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட ஸோ ஒரு வயசுக்கு மேலே வந்து வேறு பிராண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு என்ன செட் ஆகுதோ மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதிலே இருந்துட்டேன். அண்ட் ஒரே ஒரு டூத் ப்ரஷ் வந்து வாங்கியிருக்கேன். நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா, டூத் ப்ரஷ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வீட்டில் ஆல்ரெடி ஒன்று ஸ்டாக் இருக்கும்போது இன்னொன்று வாங்கி போட்டிருப்பேன். பிகாஸ் 1 month மேக்ஸிமம் இந்த மாதிரி 1ஆம் தேதி 2ஆம் தேதி இந்த மாதிரி தான் அதை பார்ப்பேங்க. அப்போ தான் வந்து மாற்றுவேன் அப்படின்றனால மோஸ்ட்லி 1 அப்படின்னாலே எனக்கு வந்து அது ஒரு ஃப்ரெஷ் மந்த் அப்படின்ற மாதிரி தான். அண்ட் ஆல்ரெடி இருக்குது. நான் அதை அந்த அஞ்சரை பெட்டியில் போட்டு வைங்கன்னு சொன்னீங்களா. ஸோ நானும் அதில் போட்டு வச்சிட்டேன். எந்த மசாலா எதில் இருக்குன்னே தெரியல. பட் ஸ்டில் அப்படியே நான் வச்சு வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா, சிக்கன் 65 மசாலா, மட்டன் மசாலா 3 தான் வந்து வாங்கியிருக்கேன். மற்றதெல்லாம் இருக்குது. அது தீரவே மாட்டேங்குது. என்னோட பாலிசி படி என்னென்னா மசாலா வந்து கம்மியாக. ஸோ பெப்பர் ஆட் பண்ணுவேன், அப்படி லெமன் ஆட் பண்ணுவேன். ஸோ இது 2 தான். மஞ்சள் தூள், மிளகாத்தூள் கூட கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். ஸோ சட்னியை தான் அரைச்சா இந்த மிளகா தான் போடுவேன். ஸோ அதனால வந்து மசாலாஸ் வந்து என்னோட லைஃப்பில் ரொம்ப கம்மி. நான்வெஜ் பண்ணும்போது மட்டும்தான் மசாலாஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கரம் மசாலா அந்த மாதிரிலாம் கூட வேண்டான்னு நினைக்கிறேன், வாங்க வேண்டாம்னு நினைக்கிறேன். என்னோட அந்த வீடியோ பார்த்துட்டு அதாவது அஞ்சரை பெட்டியில் நான் வந்து மசாலாஸ்லாம் போட்டு வச்சிருக்கதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீ என்ன இவ்வளோ மசாலாஸை கொட்டி வச்சிருக்க, நீ இத்தனை யூஸ் பண்ண போறியா? நாங்களாம் எங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் ஒன்று அரைச்சி வச்சிருக்கோம், அதுதான் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் புதுசு இல்லையா, நான் வந்து எல்லாத்தையும் சரி இதெல்லாம் தேவைப்படும் போலன்னு வாங்கி வச்சிட்டேன். ஆனால் யூஸ் ஆகுது. பட் எதுன்னு தெரியல. பட் எனக்கு அது தேவையில்ல. பெப்பர் மட்டும் போட்டுக்கலான்னு சொல்லியிருக்கேன். இது வந்து நான்வெஜ்ஜுக்கு மட்டும் இருக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா எனக்கு பயமா இருக்கு, வேற பிராண்டு போய் அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ கொஞ்சம் வளரட்டும். பிகாஸ் பிறந்ததுலேருந்து இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேகியோட ஹாட் ஸ்வீட் டொமேட்டோ சில்லி சாஸ். ஸோ எனக்கு கெச்சப்பும் சாஸும் ஒன்றா என்னன்னு தெரில. பட் கண்டிப்பாக வந்து அதில் ஏதோ ஒரு டேஸ்ட். ஸோ இப்போலாம் அடிக்கடி வந்து நிறைய சாப்பாடு மிச்சமாகுது. அது அப்படியே எக் ரைஸோ சிக்கன் ரைஸோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு டொமேட்டோ சாஸ். அண்ட் இப்போ சம்மர் வரனால நன்னாரி வந்து சர்பத் இது. ஆனால் இதில் எந்த ஃப்ளேவர்டு அது என்ன சொல்லுவாங்க, கலரிங் ஏஜென்ட் இல்லாமல் இருக்கிறது அப்படியே ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு பாட்டில் வாங்கியிருக்கோம். அண்ட் ஸ்லைஸ் ஒன்று அண்டு இந்த ஸ்பிரிட்டா அது ஒன்று. ஆக்சுவலி இது ரெண்டையும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சும்மா அவங்களுக்கு கொஞ்சம் குடிக்கிறதுல ஒன்றும் இல்லை, அதுக்காகவே வந்து வாங்கியிருக்கேன். ஹோப் நான் இதை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் எங்களுக்கு தான். ஸோ நன்னாரி சர்பத் கூட போட்டு கொடுக்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து இது ரெண்டும் எங்களுக்காக வாங்கினது, இது வந்து கெஸ்ட்காக வாங்கினது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட மொத்த பில் எவ்வளோ அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்தே வந்து 2500 தான் வந்திருக்கு எனக்கு. ஸோ இதெல்லாம் அதிகமாக கம்மியான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இவ்வளோ தான் வந்து மந்த்லி வாங்குற மாதிரி இருக்குது. இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறதெல்லாம் இல்லை. ஸோ போயிட்டு என்ன தோணுதோ வந்து மேக்ஸிமம் ஆனால் எழுதிட்டு போகிறோம். அங்கே போயிட்டு அது மிஸ் ஆகாமல் இருக்கான்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து வேஸ்ட்டாக ரொம்ப தண்ட செலவு பண்ணுற மாதிரிலாம் இல்லை. என்ன மேண்டேட்ரியோ அந்த மாதிரி தான் வந்து வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா நிறையா வாங்குறதுக்கு டெம்டிங்காக தான் இருக்கும். பட் ஸ்டில் அதெல்லாம் வாங்கினா எக்ஸ்பைரி ஆகிடும், நம்மளால் பண்ண முடியாது. எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி வந்து ஒரு பொருள் மட்டும் வாங்கியிருக்கேன்.
ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஓப்பன் பண்ணிட்டா வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வைக்க வேண்டாம். பிகாஸ் இது வந்து ஜூன்லேயே வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. பட் ஓப்பன் பண்ணால் இதை வந்து ஒரு ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறனால. ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் வந்து வேறு எதுக்குமே ஆட் பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் பன்னீர் தான் ஆட் பண்ண முடியும். நாங்கள் செய்கிற டிஷ்ஷில் வந்து ஹை ப்ரைஸ்னால, பட் இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரோட்டீன் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறனால ஒரு மந்த்லி வந்து ஒரு ஒரு 6 to 10 டைம்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் ஃபுட்டில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுட்ருக்கேன். ஸோ பன்னீருக்கு மட்டும் தான் இது செட் ஆகும். ஆக்சுவலி வந்து இட்லிக்கு சட்னி கம்மியாயிடுச்சு, சட்னிக்கு இட்லிக்கு கம்மியாயிடுச்சுன்ற மாதிரி இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பன்னீரை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த மந்தோட க்ராசரி பையிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். க்ராசரிஸில் மட்டும் யாராலையுமே வந்து மேட்ச் பண்ண முடியாது. மேபி ஒரு ஐடியா வேணால் கிடைக்கலாம். ஆக்சுவலி வந்து யார் யார் என்ன சமைக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றாங்கன்றதை வச்சு தான் க்ராசரிஸ். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது டிப் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மெயினாக நான் ப்ரோட்டீன் பற்றி தான் நிறையா சொல்லியிருக்கேன். எல்லாருமே வந்து நம்மளோட தமிழ்நாட்டு ஃபுட்லேயே வச்சு பார்க்கும்போது ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து அதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் ட்ரை டு ஆட் மோர் ப்ரோட்டீன்ஸ் இன் நம்ம டயட்டில். ஸோ அது வேணால் நீங்கள் வந்து இந்த வீடியோலேருந்து மேபி தெரிஞ்சிருந்திருப்பீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகும்போது நிறைய வாங்குறதுக்கு டெம்டிங்காக தான் இருக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா செய்வீங்களா, இல்லை எக்ஸ்பைரி ஆகி தூக்கி போடுவீங்களா, இல்லை செஞ்சால் சாப்பிடுவீங்களா, அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அப்புறமா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அது போக மற்ற ஐட்டம்ஸும் வாங்குற மாதிரி தான் இருக்கும். பட் வேண்டாம், நீங்கள் முன்னாடியே வந்து யோசிச்சுட்டு போங்க. நான் யோசிச்சுட்டு போனேன் என்னென்னா 3000 வரணும் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு போனேன். ஸோ அதே மாதிரி 3000 தான் வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் வாங்காமல் பார்த்துக்கோங்க. மந்த்லி ட்வைஸ் வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி யோசிச்சு வாங்கும்போது எக்ஸ்ட்ரா தேவையில்லாத செலவுகளை வந்து கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணலாம். வாங்கலாம், இல்லைன்னு சொல்லலை. என்ன வாங்குறோன்னே தெரியாமல் நானுமே 6000 7000 வாங்கி சும்மாவே வந்து ரேண்டமாக இருக்கிற பொருளெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ண கதையெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போய் வாங்குங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சமைச்சு முடிச்சு தீர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் திருப்பி போய் கூட ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்சிடர் பண்ணுறேன். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண நினச்சேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் மினிமலிசம் அண்ட் ஃபினான்சியல் டைப்ஸான வீடியோஸ்லாம் வந்து வேணும், இல்லை இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.